ஐயோ மணி 6 ஆச்சே. காலையில் 5 மணிக்கு எழும்பி ப்ரேயர் பண்ணணும்னு நினச்சி இப்படி தூங்கிட்டேனே. சரி ப்ரேயர் பண்ணுவோம். ஏசப்பா, இந்த காலை வேளையிலும் உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. தேசத்தை ஆசீர்வதியும் அப்பா, ஊழியங்களை ஆசீர்வதியும் அப்பா. அமெரிக்காவில் டாக்டராக வேலை பார்க்கும் மகள் எப்சிபாவையும் ஆசீர்வதியும். அடியேனும் உமக்கு சாட்சியாய் வாழ உதவி செய்யும். ஆமேன். என்ன ரேஷ்மாவை இன்னும் காணோம்? அம்மா அம்மா வந்துட்டியாம்மா? வா வா, வீட்டை பெருக்கி நல்லா தொடச்சிருமா. சரிம்மா. ரேஷ்மா, கார்டனுக்கும் கொஞ்சம் தண்ணி பாய்ச்சிடுமா. சரிம்மா, செய்கிறேன். அம்மா, நீங்கள் சொன்ன எல்லா வேலையும் முடிச்சிட்டேம்மா. சரிம்மா, அப்போ நீ கிளம்பு, நாளைக்கு சீக்கிரமாக வந்துடுமா. அம்மா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், எப்படி கேட்குறதுனா தெரியலை. சொல்லுமா, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, தைரியமாக கேளு. என் பொண்ணுக்கு இன்றைக்கி காலேஜ் ஃபீஸ் கட்டணும். கட்டலைன்னா வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. எவ்வளோ வேணும்னு சொல்லுமா. 20,000 வேணும்மா. என்னம்மா, இதுக்கெலாம் போய் கவலைப்பட்டுட்டு நான் தரேம்மா. அந்த பேக்கை எடு. இந்தாம்மா வச்சுக்க. ரொம்ப நன்றிம்மா. ஆண்டவர் உங்களையும் உங்கள் பிள்ளையை ரொம்ப ஆசீர்வதிப்பாங்க. இங்கே பாரு ரேஷ்மா, உன் பிள்ளையோட படிப்பை பற்றி கவலைப்படாதம்மா. வருஷந்தோறும் எல்லா ஃபீஸையும் நானே கட்டுறேம்மா. ரொம்ப நன்றிம்மா. சரிம்மா, நீ கிளம்பு, நம்ம நாளைக்கு வெளியே போகணும். கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுமா. சரிம்மா, வந்துடுறேன். வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர். ஒரு சின்ன தலை சுத்தம் மட்டும் தான் எடுத்துட்டு. என்னது தலை சுத்துதான்? தலை சுத்துதான்னு சிம்பிளா நினைச்சிடாதீங்க, ரொம்ப பெரிய டேஞ்சர் ஆகும். சரி, நான் உங்களுக்கு மெடிசன் எழுதி தரேன். சரி டாக்டர். சாப்பிட்டு முடிச்சுட்டு தலை சுத்த தீர்ந்துச்சுன்னா வீட்டில் உட்காந்துடாதீங்க, திரும்ப வரணும். சரியா? சரி டாக்டர். என்னடா நம்ம தலை சுத்தம் மட்டும் தானே சொன்னோம். இல்லை என்ன டாக்டர், லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போயிட்டுருக்குது. சரி டாக்டர்கிட்டே கேட்போம். டாக்டர், என்ன டாக்டர் லிஸ்ட்டு இவ்வளோ பெருசாக போயிட்டுருக்குது? தம்பி, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பற்றி எதுவும் தெரில. போன வீக் உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்தப்போ சுகர் 130 மேலே இருந்துச்சுல்ல? ஆமாம் டாக்டர். அதானே, சுகர் இருந்தால் கிட்னி போயிடும், கண் பார்வை போயிடும், அதுக்கு ஒரு டேப்லெட். தலை சுற்று வரும், அதுக்கு ஒரு டேப்லெட். கை காலெலாம் நடுங்கும், அதுக்கு ஒரு டேப்லெட். பிடிச்சு கீழே தள்ளும், அதுக்கு ஒரு டேப்லெட். நெஞ்செல்லாம் படப்படக்கும், அதுக்கு ஒரு டேப்லெட். இப்படி நிறைய டேப்லெட் சாப்பிடும்போது உங்களுக்கு உடம்பு பாதிக்கும்ல, அதுக்கு ஒரு விட்டமின் டேப்லெட். எல்லாத்தையும் சாப்பிடுங்க. சரியா? உடம்பு ஹெல்த் ரொம்ப முக்கியம். சரி டாக்டர். தம்பி, ஒரு நிமிஷம். உங்களுக்கு காலில் மதப்பெலாம் வருது. ஸோ உங்களுக்கு ஒரு சுகர் சிரப்பு நான் எழுதி கொடுத்துறேன். சுகர் சிரப்பா? அது எங்கே டாக்டர் கிடைக்கும்? அங்கெங்கெல்லாம் அலைய வேண்டாம், எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்க மெடிக்கலே நீங்கள் வாங்கிக்கோங்க. சரி டாக்டர். அப்போ நாங்கள் தம்பி ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு ஃபுல் பாடி செக்கப் ஒன்று எடுக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் ரெடியாக வந்துடுங்க. சரி டாக்டர். அப்போ நான் கிளம்பு. நல்ல டாக்டர். நம்ம சுகருக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மெடிசன் சுகர் செருப்பெல்லாம் தராங்க. நல்ல டாக்டர். மேடம், நாங்கள் டாக்டரை பார்க்கணும். என்ன விஷயமா டாக்டரை பார்க்கணும்? மேடம் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும். எங்கள் ஊரில் நிலச்சரிவு நிறைய குடும்பம் காணாமல் போயிடுச்சு. நாங்கள்லாம் இப்போ முகாமில் தான் இருக்கோம். மேடம் கிட்ட சொல்லி ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்களேன். அந்த போர்டில் என்ன எழுதியிருக்கு படிங்க. நன்கொடை கேட்டு வராதீர்னு எழுதியிருக்கு. நீங்களே பார்த்தீங்களே, தயவு செஞ்சு கிளம்புங்க. மேடம் பணம் என்றதில் பிஸியாக இருப்பாங்க போல். சரி போவோம். ப்ளீஸ் மேடம், ஹெல்ப் பண்ணுங்க மேடம். என்னால் எதுவுமே செய்ய முடியாது, தயவு செஞ்சு கிளம்புங்க. மேடம் வேற பிஸியாக இருக்காங்க. போகிறப்போ பாரு, பணத்தை தூக்க முடியாமல் தூக்கிட்டு போவா. எங்கே தான் கொண்டு போடுறாலும். சரி போவோம்.
ஆஹா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். கலெக்ஷன் வேறு நிறைய வந்திருக்கு, மெடிக்கல்லையும் நிறைய வந்திருக்கும். ஆமாம் நம்ம இதை என்ன பண்ணலாம், பாதியும் அம்மாவுக்கு அனுப்பிடலாம், மிச்சத்தை நம்ம அக்கௌண்ட்லேயே போட்டுடலாம். இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இப்படியே போச்சுன்னா ஒரு இந்தியாவிலே பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டிடலாம். சரி, ஓகே, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். அம்மா அம்மா வா ரேஷ்மா, கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன், அதை பார்சல் பண்ணிவிடுமா. நம்ம டவுனுக்கு போகணும், டைம் ஆச்சு. டவுனுக்கு எதுக்குமா? இங்கே பாரு ரேஷ்மா, பிள்ளைகளால் கைவிடப்பட்டு கை கால் நடக்க முடியாமல் ரோட்டோரமாக பிச்சை எடுக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கதாமா. ஓ, இதுக்கு தான் நீங்கள் அடிக்கடி டவுனுக்கு போகிறீங்களா? ஆமாம்மா. உங்களை நினச்சாலே எனக்கு பெருமையாக இருக்குமா. உங்களுக்கு மட்டும் எப்படிமா இதெல்லாம் தோணுது? இதில் என்னம்மா இருக்குது, நம்ம ஆண்டவரும் இதை தானே சொல்லியிருக்கிறாரு, உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதேன்னு. ஏதோ நம்மளால் முடிஞ்சது. சரி வா, நம்ம கிளம்புவோம், நம்மளுக்கு டைம் ஆச்சு. என்ன பஸ் வர இவ்வளோ நேரம் ஆகுது? அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா, 2 கணம் தெரியாதும்மா, பிச்சை போடுங்கம்மா. அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா. அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா. போயா, ரோட்ல யாரையும் நிம்மதியாக நடக்க விட மாட்டீங்களே, நானே டென்ஷனில் இருக்கேன். மரியாதையாக போயிடு. ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம், பிச்சை போடுங்க மேடம். எடுக்கிறது பிச்சை, இதில் இங்கிலீஷ் வேறையா? அப்போ மரியாதையா? சரி, நம்ம ஏரியாவுக்கே போயிடுவோம். அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா. கால் நடக்க முடியாதும்மா, பிச்சை போடுங்கம்மா. கால் நடக்க முடியாதும்மா. அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா. கால் நடக்க முடியலன்னா என்ன, கை நல்லா தானே இருக்குது. வேலை செஞ்சு சாப்பிட உங்களுக்குலாம் வழியா? நாங்களும் உழைச்சி தான் சம்பாதிக்கிறோம். வர ரோட்டில் நடக்க முடியலை. இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோன்னு இப்படி நில நின்றுட்டு போகிறா பிச்சைக்காரி. நம்ம ஏரியாவுக்கே போவோம், என்னதான் இருந்தாலும் கிரேசாமா போல உண்டுமா. சரி, பஸ் வந்துருச்சு, தாயே போவோம். பிச்சை போடுங்கம்மா. தாயே பிச்சை போடுங்கம்மா. என்ன ரேஷ்மாவை சீக்கிரமாக வர சொன்னோம், இன்னும் காணல. அம்மா நான் வந்துட்டேம்மா. வாமா, நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு, நம்ம போகணும். ஆமாம்மா வாங்க, நான் எல்லாம் எடுத்துட்டேன். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தானே, நடந்தே பஸ் ஏறிடலாம் வாங்க. சரிம்மா. ராணி அக்கா நில்லுங்க, நானும் வரேன். எப்படிக்கா இருக்கீங்க? மீன் வாங்கியாச்சா? என்ன மீனுக்கா? ஆமாம் மேரி, வாங்கிட்டேன். என்ன அநியாய விலை. நம்ம வீட்டில் பிள்ளை நெத்தலி சாலைனா தொண்டையில் இறங்காது. கடன் வாங்கினாலும் துண்டு மீன்லாம் வாங்க வேண்டியதாக இருக்குது. நான் 50 ரூபாய்க்கு நெத்தலி தான்க்கா வாங்கினேன். வீட்டில் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுருக்கேன். வீட்டில் வேற ரொம்ப கஷ்டம். உங்கள் வீட்டில் நெத்தலி சாலை எதுனாலும் சாப்பிடுவீங்களா? ஆமாம், நாங்கள் எல்லாமே சாப்பிடுவோம். நம்ம பாஸ்டர் கூட அடிக்கடி சொல்லுவார்ல, வீடு வீடாக சாப்பாடுக்காக கடன் வாங்கி தெரியாதீங்கன்னு. கிடைக்கும் எந்த ஆகாரத்தையும் ஸ்தோத்திரத்தோடே புசிங்கன்னு சொல்கிறத கேட்டு கேட்டு எல்லாமே சாப்பிட்டு பழகிட்டோம். பஸ் ஸ்டாப் வந்துட்டு மேரி, வா நம்ம ஃப்ரீ பஸ் வரட்டு. வீட்டுக்கிட்ட போய் இறங்கிடலாம், எதுக்கு வேஸ்ட்டாக நடந்துக்கிட்டு. சரி, பஸ்லேயே போவோம். பாரு ரேஷ்மா, பஸ்ஸுக்கு காவல் நின்று ரொம்ப டைம் ஆச்சு. ஆமாம்மா, 1 மணி ஆயிட்டு. பஸ்ஸு காவல்னது மட்டுமா, இந்த டிரைவர் வேற உருட்டுன்னு உருட்டே இருந்தார். ஏய், பஸ் ஸ்டாப்பில் யாருன்னு பாரு, நம்ம மேரி நிற்கிறா. எப்படி மேரி, நல்லா இருக்கிறியா? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் பொண்ணு ஊர்லையா அமெரிக்காவா? கத்தர் கிருபையால் நான் நல்லா இருக்கிறேன். என் பொண்ணு அமெரிக்காவில் தான் இருக்கா, நாளைக்கு ஊருக்கு வர்றா. சரிம்மா. சரி, நாங்கள் கிளம்புறோம். ஒரு நிமிஷம் ரேஷ்மா. மேரி இங்கே கொஞ்சம் வா. என்னம்மா? ஆமாம், உன் பொண்ணுக்கு மேரேஜ் வச்சுருந்தியே, என்னாச்சு? ஒரு இணக்கமே இல்லை. ஆமாம்மா, கல்யாண செலவுக்கு பணமே இல்லை. நானும் சொந்தக்காரங்க கிட்ட அக்கம் பக்கத்தில் எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டேன். அவர் சித்தம் போல் நடக்கட்டும்னு இருக்கேன். நீ ஒன்றும் கவலைப்படாத மேரி, மாப்பிள்ளை வீட்டில் பேசி டேட் முடிவு பண்ணிடுங்க. சரி, நாளைக்கு வீட்டுக்கு வா, ஒரு 3 லட்சம் தரேன், அதை வச்சு செலவெல்லாம் பார்த்துக்கோங்க. 3 லட்சமும் நீங்களே தரீங்களா? என்னால் நம்பவே முடியலாமா. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்னது போல ஆண்டவர் உண்மையாகவே எனக்கு பெரிய காரியம் செஞ்சுருக்காருமா. சரி மேரி, உங்களுக்கும் பஸ் வந்துட்டு, நீங்களும் கிளம்புங்க. நாங்களும் ஒரு இடம் வர போகணும், நாங்கள் போயிட்டு வரோம். சரிம்மா.
அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா, பிச்சை போடுங்கம்மா. அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா, பிச்சை போடுங்கம்மா. அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா. கால் நடக்க முடியாதும்மா, பிச்சை போடுங்கம்மா. வாங்க வாங்க கிரேசம்மா, வணக்கம். வணக்கம் கிரேசம்மா. வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம்மா. என்னம்மா போன வாரம் ஃபுல்லாக ஆளை காணையில்? போன வாரம் எனக்கு உடம்பு சரியில்லைப்பா, அதான் வர முடியலை. அப்படி சொல்லாதீங்கம்மா. நீங்கள் செஞ்ச நல்லதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த கெடுதலும் வராதம்மா. நீங்கள் தர சாப்பாடெலாம் நாங்கள் சந்தோஷமாக திருப்தியாக சாப்பிட்றோம்மா. நீங்கள் நல்லா இருக்கணும்மா. சரிப்பா, இந்தாப்பா சாப்பிடுங்க. ரொம்ப நன்றிம்மா. இந்தாப்பா சாப்பிடுங்க. இந்த ட்ரெஸ்ஸை நியூ இயருக்கு போட்டுக்கோங்கப்பா. நன்றிம்மா. நன்றிம்மா. சரிப்பா, நாங்கள் கிளம்புறோம், எங்களுக்கு டைம் ஆச்சு. ரொம்ப நன்றிம்மா, போயிட்டு வாங்க. சரிம்மா, போயிட்டு வாங்க. பார்த்தீங்களாம்மா இந்த பிச்சைக்காரங்க முகத்தில் இருக்க சந்தோஷத்தை? இதில் என்ன ரேஷ்மா இருக்குது? நம்ம ஆண்டவரும் இதை தானே சொல்லியிருக்கிறாரு, இந்த சிறியவரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள்னு. அவங்க முகத்தில் இருக்க சந்தோஷந்தாம்மா என் சந்தோஷமே. சரி வா, நம்ம கிளம்புவோம். டேய், உனக்கு பசிக்குதா? ஆமாம், ரொம்ப பசிக்குது. அப்பா வா சாப்பிட போ. தாயே பிச்சை போடுங்கம்மா. தள்ளி போன. பொண்ணு ஊருக்கு வரேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வேகமாக போயிட்டு காலையில் 8 மணிக்கு வந்துடுவேன்னு சொன்னா. மணியும் 8 ஆச்சு. 5 வருஷத்துக்கு அப்புறம் என் பொண்ணை நான் பார்க்க போகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஐயோ, எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. ஆண்டவரே, என் பொண்ணை பத்திரமா கொண்டு வந்துருங்கப்பா. அம்மா. வா என் தங்கமே, எப்படிம்மா இருக்கிற? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா கத்தர் கிருபையால் நான் நல்லா இருக்கிறேம்மா. ரேஷ்மா, பிள்ளைக்கு குடிக்க ஜூஸ் கொண்டு வாம்மா. குடிமா, குடிச்சிட்டு பேசு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் வேலைலாம் எப்படிம்மா போச்சு? அது நல்லா போகுதுமா. அடுத்த பிளான் என்னம்மா வச்சுருக்குற? அடுத்த டவுனில் ஒரு பெரிய இடம் வாங்கி ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலான்னு இருக்கேன். டவுன்லேயா? ரொம்ப ரேட் ஆகுமேம்மா. பணத்துக்கு என்னம்மா பண்ணுவ? அதான் நம்ம சர்ச்சில் பீட்டர் அண்ணா 2 டேஸ் முன்னாடி கால் பண்ணி டவுனில் ஒரு பிளாட் இருக்குது, அதில் ஹாஸ்பிட்டல் கட்ட நல்லா இருக்கும் நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். என்ன வரும்போது உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், அவ்வளோதான். பிளான் நல்லாதாம்மா இருக்குது. பணத்துக்கு என்னம்மா பண்ணுவ? பணத்துக்கு 5 கோடி கேட்குறாங்க. அக்கௌண்ட்டில் இருக்கிறது போக ஒரு 50 லட்சத்தில் முடிச்சிடலாம். அதான் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குல்ல. ஏன் அக்கௌண்ட்லையா? என்னம்மா யோசிக்கிறீங்க? இல்லை, என் அக்கௌண்ட்டில் வெறும் 5 லட்சம் தாம்மா இருக்குது. என்னது 5 லட்சமா? நான் அனுப்பின பணம் எங்கம்மா போச்சு? இங்கே பாரு மக்களே, அம்மா உனக்கு வரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வச்சுருக்கேம்மா. கோவப்படாதம்மா. நான் கஷ்டப்பட்ட பணத்தெல்லாம் தானத்தன்மை பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் பரலோகத்தில் சொத்து சேர்த்து வச்சுருக்கேன்னு பேச்சு வேறு. செய்ய வேண்டியதான், அதுக்குள்ள ஒரு லிமிட் இருக்குது. கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் அதோட வழியெல்லாம் தெரியும். உங்களுக்கு எங்கே தெரிய போகுது? நாங்கள் வந்ததே தப்பாக போச்சு. உங்கள் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. நான் கிளம்புறேன். மக்களே, போகாதம்மா. ஆண்டவரே, என் பிள்ளை அறியாமல் பேசிட்டாப்பா, அவளை மன்னிச்சிருங்கப்பா. கிரேசம்மா. என்ன மேரி, என்னாச்சு? இவ்வளோ பதட்டமா இருக்க? உங்க பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஐயோ, என் பொண்ணுக்கு என்னாச்சு? ஆண்டவரே, என் பொண்ணை காப்பாத்துங்கப்பா. இன்னைக்கு தானே அவ வெளிநாட்டுல இருந்து வந்தா. ஆண்டவரே, வாங்கம்மா, நம்ம ஆட்டோல போய் பார்ப்போம். சரிம்மா. டாக்டர், இந்த பொண்ணை காப்பாத்துங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், காப்பாத்துங்க டாக்டர். ரொம்ப சீரியஸாக இருக்குது டாக்டர், காப்பாற்றுங்க, உடனே பாருங்க. சரி, கொஞ்ச நேரம் வெளியே போய் வெயிட் பண்ணுங்க. பல்ஸ் ரேட்லாம் கம்மியாக இருக்குது. என்னாச்சு டாக்டர்? உங்களுக்கு பல்ஸ் ரேட்லாம் கம்மியாக இருக்குது, உடம்பு வேறு குளிராக இருக்குது. டாக்டர், எப்படியாச்சும் முயற்சி பண்ணி காப்பாற்றுங்க டாக்டர். முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஹார்ட் பீட் வேறு குறைஞ்சிட்டே போகுது. ஐயோ, என் பிள்ளைய எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியலையே.
ஆண்டவரே என் பிள்ளையை காப்பாத்துங்கப்பா. ஏசப்பா என் பிள்ளையை காப்பாத்துங்க ஆண்டவரே. ஐயோ கிரேசம்மா பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அம்மா உங்கள் பொண்ணுக்கு என்னம்மா ஆச்சு? இப்போ தான் கேள்விப்பட்டேன். கவலைப்படாதீங்கம்மா, தைரியமாக இருங்க. ரேஷ்மா என் பிள்ளை இன்னும் கண்ணு திறக்கலையாம்மா. நர்ஸ், அது என்ன வெளியே சத்தம் கேட்குது பாரு. சரிங்க டாக்டர். என்னம்மா இது சத்தம்? ஹாஸ்பிட்டலா இல்லை மீன் கடையா? இந்த சத்தம் போடுங்க. டாக்டர் உள்ள செக் பண்ணிட்டு தான் இருக்காங்கம்மா, அமைதியாக இருங்க. ஐயோ ரேஷ்மா என் பிள்ளை இன்னும் கண்ணு திறக்கல. மேரி என் பிள்ளை இன்னும் கண்ணு திறக்கலையாம்மா. கவலைப்படாதீங்கம்மா, ஆண்டவர் நிச்சயமாக சுகம் தருவார். இந்த நேரம் பார்த்து பஸ்ஸை காணுமே. ஹாஸ்பிட்டலில் என்னாச்சோ? கிரேசம்மா பொண்ணுக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்திருக்க கூடாது. என்ன எங்கே கிளம்பிட்டீங்க? இல்லை தம்பி, கிரேசம்மா பொண்ணுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சான், அதான் பார்க்க போயிட்டுருக்கேன் தம்பி. என்னது கிரேசம்மா பொண்ணுக்கா? அப்போ நானும் வரேன். என்னாச்சு கிரேசம்மா பொண்ணுக்கு? பெரிய ஆக்சிடெண்ட், பிள்ளை சீரியஸாக இருக்கான்னு பேசிக்கிட்டாங்க, அதான் பார்க்க போயிட்டுருக்கேன். அப்போ நாங்களும் வரோம். என்ன ஆஸ்பத்திரி? ஜெயசேகரன் ஹாஸ்பிட்டல். அப்போ இப்போமே போகிறோம். கிரேசம்மா, நீங்கள் செஞ்ச நல்லதுக்கு ஏசப்பா உங்கள் பிள்ளைய காப்பாற்றிடுவாங்கம்மா, கவலைப்படாதீங்க. ராணி என் பிள்ளை இன்னும் கண்ணு திறக்கலையாம்மா. எனக்கு வருத்தமா இருக்கு ஆண்டவரே. என் பிள்ளையை நீங்கள் காப்பாத்துங்க. கவலைப்படாதீங்கம்மா. டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், என் பொண்ணை எப்படியாவது காப்பாற்றுங்க டாக்டர். என் சொத்து எல்லாத்தையும் விற்று கூட நான் தாரேன் டாக்டர். எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். என் பொண்ணு உயிர் மட்டும் போதும் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், உங்கள் காலில்னாலும் விழுறேன் டாக்டர். சாரிம்மா, என்னால் ஒன்றும் பண்ண முடியலம்மா. உங்கள் பொண்ணு உயிர் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கும். உங்கள் தேவனத்தை வணங்கிக்கோங்கம்மா. சாரிம்மா டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். சாரிம்மா, என்னால் ஒன்றும் பண்ண முடியாதும்மா. கிரேசம்மா வாங்க, நம்ம ப்ரேயர் பண்ணலாம். ஏசப்பா பூர்ண சுகம் தருவாங்க. எல்லாரும் முட்டங்கள் போடுங்க. ஏசப்பா கிரேசம்மாவோட நல்ல உள்ளத்தை நினைத்தருளும். ஏசப்பா கிரேசம்மா எங்களுக்கு செஞ்ச உதவிகளாக நினைத்தருமப்பா. இந்த நிமிஷமே பிள்ளைக்கு உதவி செய்யுமப்பா. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே கொல்லிக்கண்ட நாளாக இந்த நாளை மாற்றும் ஆண்டவரே. டாக்டர் டாக்டர் பேசி கண் திறந்துட்டாங்க. பேஷண்ட் கண்ணு தந்துட்டாங்களா? ஆமா டாக்டர். பல்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. இந்த சர்வீஸில் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. காட் இஸ் கிரேட். நர்ஸ், அவங்களோட அம்மாவை போய் கூட்டிட்டு வாங்க. சரிங்க டாக்டர். அம்மா, உங்கள் பொண்ணு கண் திறந்துட்டாங்க, நீங்கள் மட்டும் வந்து பாருங்க. ஏசப்பா ஏசப்பா, உமக்கு நன்றி. என் தங்கமே, நீ எப்படிம்மா இருக்கிற? அம்மா வந்துட்டேம்மா. டாக்டர் உங்களுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். எனக்கு தேங்க்ஸ் சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒரு மாத்திரை உள்ளே போகல, அதே மாதிரி எந்த ட்ரீட்மெண்ட்டும் உங்களுக்கு நடக்கலை. நீங்கள் வேண்டிட்ட தேவன் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி டாக்டர். அம்மா, நான் எங்கம்மா இருக்கேன்? டாக்டர் சொல்கிறது? ஆமாம்மா, டாக்டர் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். ரோட்டில் அடிபட்டு பேச்சு மூச்சு இல்லாமல் ஆயிட்டம்மா. நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்லன்னு டாக்டர் காலில் விழுந்து அழுதம்மா. டாக்டர் என்னால் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. அப்புறம் என்னம்மா ஆச்சு? உடனே நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் வந்துட்டாங்க. அவங்க கண்ணீர் தாம்மா உன் உயிரை காப்பாத்துச்சு. நீ அனுப்பின பணத்தை நான் வேஸ்ட் பண்ணலம்மா. என்னால் முடிஞ்ச உதவிகளை தேவை உள்ளவங்களுக்கு பண்ணம்மா. அவங்க கண்ணீர் தான் உன் உயிரை காப்பாற்றிருக்கு.
அம்மா என்னை மன்னிச்சிடுங்கம்மா. நீங்கள் பரலோகத்தில் சொத்து சேர்த்து வச்சுருக்கேன்னு சொன்னப்போ எனக்கு புரியல, கோவம் தான் வந்துச்சு. ஆனால் இப்போ தான் புரியுது, நீங்கள் பரலோகத்தில் சேர்த்து வச்ச பொக்கிஷத்துக்கு பதிலாக எவ்வளோ கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு உயிரை ஆண்டவர் எனக்கு திரும்ப கொடுத்துருக்காங்க. நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன், உங்களுக்கும் நன்றி சொல்கிறேம்மா. நான் மட்டும் இல்லைம்மா, உனக்காக ஆண்டவர்கிட்ட அழுத கண்ணீர் விட்டு எல்லாருமே உனக்காக காத்துட்ருக்காங்க. வாமா, அவங்களுக்கும் வந்து நன்றி சொல்லு. கிரேசம்மா பொண்ணு வந்துட்டாங்க. ஏசப்பா உமக்கு நன்றி. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்த எப்சிபாவை நான் இல்லாமல் இனிமேல் நான் கிரேஸ் அம்மாவை நான் வாழ போகிறேன். எல்லாருக்கும் தேங்க்யூ. நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடலாமா?